ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்களை பற்றி, மக்கள் தலைவர்களை பற்றி பேசுவதற்கு இந்த மேடையில் அருகதை கம்மியா இருக்குன்னா அதை நான் தாங்க. கூட பழகியவர்கள், பணி செய்தவர்கள், அவரோடு இணைந்தவர்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய மேடையில ஐயாவை பற்றி தெரிந்த 2 வார்த்தைகளை உங்கள் முன்னால் பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஒருங்கிணைந்த காங்கிரஸ் அந்த கட்சியினுடைய தமிழக தலைவராக 1976, 80 வரை இருந்தவர். 80லிருந்து 88 வரை ஒரு தமிழன் அகில இந்திய அளவில் எல்லோரையும் ஒருங்கிணைத்து காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலராக 88, 89 மறுபடியும் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக 96ல தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தி வேண்டும், தமிழகத்தில் மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றார்கள் என்பதற்கு இலக்கணமாக தமிழ் மாநில காங்கிரஸை ஆரம்பித்து மிகச் சிறப்பாக அதை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். ஐயா மூப்பனாரை பத்தி ஒரே வார்த்தை நம்ம சொல்லணும்னாங்க, ஒரு தமிழன் இந்தியாவினுடைய பிரதமராக வருவதற்கு ரொம்ப அருகில போய் அந்த அரசியல் நான் பேச விரும்பலைங்க, சரித்திரத்தை பேச விரும்பல. தடுக்கப்பட்ட ஒரு மனிதர் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இன்னைக்கு இந்த குழுமி இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் ஒரே ஒரு சங்கல்பத்தை தான் எடுக்கணும். ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள் வழியில ஒரு நேர்மையான அரசியலை தமிழக மண்ணில், இந்திய மண்ணில் கொடுப்பதற்கு நாம் எல்லோரும் ஆயத்தமாக 2026ல தமிழகத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வேண்டும் என்று எல்லோரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். சாமானிய மனிதர்களிலிருந்து, டீ கடையிலிருந்து, ரோட்ல எங்க போனாலும் மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார். இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மேடையில் இப்பதான் பேசிட்டு போயிருக்கிறாங்க. பேசும்பொழுது நீங்க எல்லாரும் சொன்னீர்கள் 2026 அந்த நாற்காலியில் அமர போகிறாங்க. ஆனால் நிச்சயமாக அந்த நாற்காலியில 2026ல மாற்றம் வரட்டும், ஒரு புதிய புரட்சி வரட்டும், ஏழை மக்களுக்கெல்லாம் விடிவெள்ளியாக அரசு செயல்படட்டும். அதுதான் இன்னைக்கு ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள் எங்கிருந்தாலும் கூட மேலே இருந்து நம்மை பார்த்து கொண்டிருப்பார்கள். நிச்சயமாக அவருடைய ஆசை 2026 தேர்தல் நமக்கு கிடைக்கும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும், வாய்ப்பளித்த அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்களுக்கும், இந்த கட்சியினுடைய ஆற்றல் மிகுந்த தொண்டர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.